நான் இது 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன். அவர் எதுக்கு இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு கேட்கும்போதே என்கிட்ட கோயம்புத்தூரில் நிருபர்கள் கேட்கும்போது சொன்னேன். அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்டு வச்சிருக்கிறாரு. அந்த டிமாண்டை அவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக, அதுவும் அவர் வெளிநாடில் இருக்கும் பொழுது அவரை மிரட்டும் விதமாக இந்த மாநாடு இருக்க போகிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அவருடைய அந்த டிமாண்ட் என்ன என்பது அன்றைக்கு நான் சொல்லலை, அது நேற்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறார். இது திமுகவும் அவங்கள தான் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க கூட்டணி, அவங்க கொடுக்குறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்றது நமக்கு என்னன்றது தெரியாது. தமிழகத்தில் 2 முருகன் கோயிலில் அடுத்தடுத்து 2 யானைகள் இறந்துருக்கு. கோயில்களில் யானைகள் அல்லது கோயில்கள் பராமரிப்பு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய. அதேமாதிரி பாமக ஒரு ஜாதி கட்சி, அதேமாதிரி பாஜக மதவாத கட்சி. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் அலுவலகத்துக்கு கூப்பிடலன்னு சொல்கிறது யாருன்னா திருமாவளவனுக்கு பாமகவை பற்றி பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கு யோகியதை இருக்கிறதா? முதல்ல அவர் யார், அவருடைய கட்சி என்ன? திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுகிறதுக்கு எந்த வித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. முதல்வர் வெளிநாட்டு பயணம், முதல்வர் இந்த முதலீடு பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எவ்வளோ முதலீடுகள் ஏற்கனவே ஸ்பெயினில் கொண்டு வந்தார், துபாய் போனார், அதனுடைய இது எல்லாமே இன்றைக்கி எவ்வளோ முடிச்சிருக்கிறாங்க என்பது. இரண்டாவது, இப்போ போய் 17 நாட்கள் இருந்து அவர் முதலீடுகளை ஈர்க்க கொண்டு, அந்த முதலீடுகளினுடைய கம்பெனிகள் பல கம்பெனிகள் ஏற்கனவே நம்ம இந்தியாவிலே இருக்குது. அது சென்னையிலே கூட உட்காந்து இந்த முதலீடுகளை பற்றிலாம் பேசியிருக்க முடியும். நான் நினைக்கிறேன் அது சில இது பர்சனலாக கூட இருக்கலாம், அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட போயிருக்கலாம், அதில் நான் தலையிட விரும்பலை. அது வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், முதல்வருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட நாங்கள் போக வேண்டி இருக்கிறது. ஆனால் 17 நாட்கள் நாங்கள் போய் முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வந்ததுன்ற ஒரு வெளித்தோற்றத்தை சொல்லியிருக்க வேண்டியது இல்லை என்பது தான் என்னுடைய. அதிமுக பாஜகவுடைய மாநில தலைவர் வெளிநாடு சென்றதுக்கு அப்புறம் அதிமுக பாரதிய ஜனதா பக்கம் இணக்கமாக வருன்ற மாதிரி கருத்து இருக்குது. எப்படி சார்? நாங்கள் இப்போதைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில் உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு கருத்து இருக்காரு, கூட்டணி கட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது திமுக அதிமுக யார் வந்தாலுமே கூட்டணி கட்சிகள் பங்கு கிடையாது, நல்லாட்சிக்கு சரிப்பட்டு வராது, அது எல்லா மாநிலங்களும் ஒரு உதாரணம் மட்டும் இருக்காரு செல்லூர் ராஜு. அது அவங்கவுங்க யார் யார் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்கள பொறுத்தது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் இணைச்சி தான் மேலே கொடுத்துருக்குறோம். தெலுங்கு தேசம் அமைச்சர் கொடுத்துருக்குறோம், ஜேடியு அமைச்சராக இருக்கிறாங்க, ஜேடிஎஸ் அமைச்சராக இருக்கிறாங்க. அனைத்தையும் நாங்கள் இணைச்சு தான் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கி கொண்டு இருக்கிறது. மாநிலத்தில் சரிப்பட்டு வராதுன்றாரு. இல்லை, நான் எங்கள் கட்சி தான் சொல்ல முடியும், அவங்க கட்சி தான் அவங்க தானே முடிவு பண்ணணும். இல்லை, நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? வரைமுறை இல்லாமல் யூடியூப் சேனல் வளர்ந்துட்டு வருது, இது எல்லாருமே கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். இதுக்காக தான் நாம் புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி கொண்டு வர்றது. அந்த பாலிசி ஏற்கனவே ஜென்ரல் பப்ளிக் உங்களுடைய ஒப்பீனியனுக்கு தான் வெளியிட்டிருக்கிறோம். அதில் பொதுமக்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்கள் கருத்துக்கள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம். ஆனால் இதை வரமுறை என்பதை விட சமூக உணர்வு வேண்டும். இன்றைக்கு மொபைல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிப்போர்ட்டர். முன்னாடியெல்லாம் அண்ணாங்க நீங்கள் நம்மெல்லாம் தான் ரிப்போர்ட்டர். இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சமூக உணர்வு, சமூக பொறுப்புணர்வு ஓடு அனைவரும்
இயங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மொட்டை அடித்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படும்போது நாம் உடனடியாக மத்திய அரசாங்கம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உத்தரவில் உடனடியாக நாம் அவர்களை வெளியே கொண்டு வந்துடுறோம். உங்களுக்கு தெரியும், அவங்க கைது பண்ணால் உடனே துரிதமாக செயல்பட்டு மத்திய அரசாங்கம் அவர்களை வெளியில் கொண்டு வந்துடுறோம். நான் மீன்வளத்துறை, இதுக்கு முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தேன். அதில் தொடர்ந்து நம்ம கவனம் செலுத்தி மீனவர்களினுடைய நலனுக்காக, ஏன்னா மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்காக கூட நாம் அந்த ஃபிஷ் ராஞ்சிங் என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தோம். அதே மாதிரி மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க, இன்னும் போய் சர்வதேச எல்லையில் போய் மீன் பிடிக்க, ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த இரு நாட்டு மீனவர்கள், அதாவது மீனவர்களினுடைய நலன் காக்கப்பட வேண்டும், நம்மளுடைய மீனவர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும். இதற்கு அந்த ஒரு ஜேபி ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கிறது. அது நாம் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அவங்க அரசியல் சூழ்நிலை, கொரோனா காலம், அதுக்கு அடுத்தது அரசியல் சூழ்நிலை, இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் அதை முன்னெடுப்பார்கள். நிச்சயமாக நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனையானது சுமூகமாக தீர்க்கப்படும். இது என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. நான் உத்தரகாண்ட் அரசாங்கத்துக்கும் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம். உடனடியாக அவர்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லியிருக்கோம், மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் கன்வே பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வந்தோடனே நான் உங்களுக்கு. சார், அன்னபுரம் ஹோட்டலில் அரசியல் தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அன்னபுரம் சொல்லியும் மீண்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு, நாமளும் இதை முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. தனியார் எஃப்எம் சேனலுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு? உங்களுக்கு தெரியும், போன கேபினெட்டில் தனியார் எஃப்எம் சேனல்ஸ்க்கு ஸ்பெக்ட்ரம் அவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்கிறது. நம்ம அதை இப்போ தான் ஆரம்பகட்ட வேலைகள் இருக்குது. அதில் எல்லோரும் பங்கு பெறக்கூடணும். பங்கு பெறும்பொழுது அது ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ பேர் விற்குது, அதில் யார் யார் வர்றாங்க, அது ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன, சின்ன நகரங்களில் கூட, சிவகங்கை மாதிரி மாவட்டங்களில் கூட எஃப்எம் ரேடியோ வரணும் அப்படின்றது தான் அரசாங்கத்தினுடைய. அது மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் கூட எஃப்எம் வரணுன்றது தான் அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அது நடத்துபவர்கள் அந்த ஸ்பெக்ட்ரம் அது L1 யார் வந்து ஏலம் எடுக்கிறார்களோ அவர்களை பார்த்துருக்கிறார். திமுகவுக்குள்ள காவிமயமாகிறதா? அதுதான் திமுகவுக்குள்ள காவிமயம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, 2021 நாம் வேல் யாத்திரை நடத்தினோம். அப்போது ஸ்டாலின் தேர்தல் நேரம் பயந்துக்கிட்டு வேலை தூக்குனார். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின்னும் பேரை பெருசாக வச்சார். அப்புறம் இப்போ சுருக்கிட்டார் MK ஸ்டாலின். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கத்தில் இன்றைக்கு மக்கள் ஆதரவை பார்த்துட்டு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தேர்தல் அரசியல் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். நன்றி.